இந்தியர்கள் பாரம்பரியமாவே அவங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பெரும் பகுதியை எடுத்து சேமிப்புக்குன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறதாங்க. ஆனா இந்த நடவடிக்கையில இப்ப ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆர்பிஐயோட இந்த அறிக்கைப்படி இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா குறைஞ்சிருக்குங்க. இது எப்படின்னா கடந்த 47 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த சேமிப்பு கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இந்த சேமிப்பு குறையறதுக்கும் கடன் சுமை அதிகமாகிறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ சேமிப்பு அப்படிங்கிறது எப்படி வரையறை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குன்னு ஒரு சில கடன்கள் இருக்கும். அந்த கடன்களை அந்த குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு, அப்புறம் அவங்களோட முதலீடுகள் இது எல்லாத்துலேருந்தும் கழிச்சோம்னா மீது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த குடும்பத்தோட சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரையறை பண்ணலாம். இந்த சேமிப்பு விகிதம் கடந்த 2022 வருடம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டோட்டல் ஜிடிபியில் 7.3% இருந்திருக்கு. அதுவே 2023 இந்தியாவோட டோட்டல் ஜிடிபியில் இந்த விகிதம் 5.3% இருக்குது. இந்த அளவுக்கு குறையிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சி தர தகவல் தான். இப்போ சேமிப்பு குறையிறது ஒரு பக்கம் பெரும் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே சமயம் உள்நாட்டு கடன் விகிதம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க. இப்போ இருக்கிற காலகட்டம் படி கிட்டத்தட்ட 5.8% இருக்கு இந்த கடன் விகிதம். இது 1970களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இரண்டாவது அதிகபட்ச கடன் விகிதம். இப்போ மக்களோட இந்த அன்றாட சேமிப்பு குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அன்றாட தேவைகளுக்கு அதிகப்படியான கடன் வாங்குறாங்க. அவங்க தினம் செலவு பண்ற அந்த சின்ன சின்ன செலவுகளுக்கு கூட அவங்க அதிகப்படியான கடன் வாங்குறதுனால அந்த கடனுக்கான வட்டி ஆகட்டும், அந்த கடனுக்கான அசல் ஆகட்டும், எல்லாத்தையுமே அவங்க செலுத்துறதுக்காக அவங்க சேமிக்கிறதுக்குன்னு ஒரு தொகை ஒதுக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த தொகையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து அவங்க செலவு பண்ண அந்த காசுக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருக்காங்க. இதனால தான் அந்த சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இந்த கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கடன்கள் எல்லாமே அடமானம் இல்லாத கடன்கள் அப்படின்னு வரையறை பண்றாங்க. அதாவது எப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸை வச்சு கடன் வாங்குவோம், இல்லைன்னா ஏதாவது பொருளை வச்சு கடன் வாங்குவோம். இந்த மாதிரி அடமானம் இல்லாத கடன்களை தான் இப்போ அதிகபட்சமாக மக்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இதில் ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடன்களில் இந்த கிரெடிட் கார்டு லோன் ஆகட்டும், இல்லை அவங்க மேரேஜுக்கு வாங்குற லோன் ஆகட்டும், இல்லை அப்படி இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதுக்கு வாங்குற லோன் ஆகட்டும், இது எல்லாமே அவங்க வாங்குற மொத்த கடனில் வெறும் 20% மட்டும்தான் இருக்கு. இப்படி முக்கியமான அந்த செலவுகளுக்காக அவங்க கடன் வாங்கலை அப்படின்னா வேற எதுக்காக அவங்க எல்லாமே கடன் வாங்குறாங்க? இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்தியர்களோட மனநிலை. இப்போ இருக்கிற இந்தியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிறதோட இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் என்னுடைய வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இப்போ இருக்கிற வேலையோட நான் ஒரு நல்ல வேலைக்கு போவேன், கண்டிப்பாக அதுக்கான வருமானமும் அதிகரிக்கும். அதனால இப்போ என்னுடைய செலவுகளை நான் அதிகரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸியாக லோன் வாங்குற இந்த ஆப்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கும், நீங்கள் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், அதுக்கு ஷூரிட்டிக்கு ஒருத்தர் கையெழுத்து போடணும், இந்த மாதிரி பல விதமான ப்ரொசீஜர் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா இந்த லோன் ஆப்ஸ் வந்ததுலேருந்து எல்லாமே ரொம்ப எளிமையாயிடுச்சுங்க. உங்களுடைய பேன் நம்பர் கொடுத்தா போதும், உங்களுக்கு தேவையான காசை அவங்க அனுப்பி விடுறாங்க. அது எப்படி வசூல் பண்ணணும் அப்படிங்கிற டாக்டிக்ஸுமே அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. மூன்றாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த இன்கம் டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறது. பழைய ரெஜிம் படி பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் கட்டணும். அந்த 5 லட்சத்துக்கு கொண்டு வரதுக்காக அவங்க நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது பிபிஎஃப்ல நீங்கள் சேவ் பண்ணலாம், இல்லை என்எஸ்சியில் சேவ் பண்ணலாம், இல்லை என்பிஎஸ்சில் சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி பலவிதமான சேவிங் ஸ்கீமில் நீங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது புது ரெஜிம் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் வரைக்கும் உங்களோட இன்கம் இருக்கலாம். ஆனால் என்ன, இந்த 7 லட்சம் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சேவிங்ஸுமே பண்ண தேவையில்ல அப்படிங்கிற இந்த சட்டமுமே இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்கலாங்க. கடந்த 10 ஆண்டுகளை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த கடன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாயிடுச்சு. ரொம்ப அசால்ட்டாக இப்போலாம் கடன் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது கடந்த 10 ஆண்டுகளில் கடன் வாங்குபவர்கள் எண்ணிக்கையுமே அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ என்னென்னா, மக்கள் எல்லாருமே ஒரு இடத்துல பெரிய கடன் வாங்குறதுக்கு பதிலாக சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன கடனாக நிறைய கடன்கள் வாங்கிடுறாங்க. இதனால சின்ன சின்ன கடன்கள்லாம் ஒன்றா சேரும்போது அந்த கடன் சுமை ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டம் படி பார்த்தீங்கன்னா இந்தியர்களோட கடன் சுமை கிட்டத்தட்ட 12% இருக்குது. இந்த 12% அப்படிங்கிறது சைனா, பிரான்ஸ், பிரிட்டன், அப்புறம் யூஎஸ் இந்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது அந்த தனி குடும்பத்தோட அந்த கடன் விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியர்களோடது. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், நமக்கு இந்த அடிப்படை தேவைகள், அப்புறம் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இவங்க எந்த ஒரு லோனுமே வாங்கலை. எந்தெந்த சூழ்நிலைகளில் இவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கியிருக்காங்க, பெரிய கார் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இது எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள் கிடையாது. இவங்க ஆடம்பரத்துக்காக அதிகப்படியான கடன்களை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களோட இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, எதிர்காலத்தில் என்னுடைய சம்பளம் அதிகமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையுமே
இந்த கடன்களை அதிகமாக ஊக்குவிச்சிருக்கு. இப்போ என்னன்னா, அரசாங்கம் வந்து மக்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள் கொடுக்கறதுக்கும் மக்களுக்கு தேவையான அந்த மானியத்தை கொடுக்கறதுக்கும் கடன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான இந்த ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக இந்தியர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகள் சரியாக அங்கே இல்லை. இப்போ என்னென்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், இந்த மாதிரி பலவிதமான இடங்களில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, தனியாக ஒரு கார் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த யோசனை அவங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான அந்த வருமானமே நிலையற்றதாக இருக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடன்களை வாங்கி அந்த கடன் சுமையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த சேமிப்பு அப்படிங்கிறதும் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இது நாளடைவில் இன்னும் சில வருடங்கள் கழித்து ரொம்ப பெரிய ஒரு எதிர்மறை மாற்றத்தை உண்டு பண்ணிடும். அதனால் இப்போ இருந்தே உங்களோட சேமிப்புகளை தொடங்குங்க. சேமிக்கிறதுக்கு பலவிதமான வழிகள் இருக்குங்க. ஷேர் மார்க்கெட், அப்புறம் பேங்க்ல போடுறது, இந்த மாதிரி இந்த வழிகளை தவிர இன்னும் பல வழிகள் இருக்குது. அதை பற்றின ஒரு தனி டீட்டெயிலான வீடியோ நம்ம தனியாக போடுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.